வணக்கம் பரக்கலே, வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். நான் வந்து சம்பங்கி பூ வச்சிருக்கேன் ப்ரோ. இந்த சம்பங்கி பூவில் வந்து அதிகமான பூ பூக்கிறது அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. தொடர்ந்து நான் வந்து 2 வருஷம் 3 வருஷம் ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்கேன். பட் நிறைய உரங்கள் போட்டாலும் என்னால் சரிவர மகசூல் நோக்கி கொண்டு போக முடியல. சம்பங்கியில் அறுப்பு கருப்பு பூவோட சைஸு குறையாமல், கலர் குறையாமல், பெருவாட்டு குறையாமல், வெயிட் குறையாமல் நான் ஈல்டு எடுக்கணும், மகசூல் எடுக்கணும். அதுக்கு ஒரு நல்ல உரங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் நம்ம விவசாயிகளுக்கு இருந்தாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் சம்பங்கி பூ சாகுபடியில் முக்கியமாக இந்த ஒரு 3 உரங்களை போடுறது மூலமாக அதிகப்படியான மகசூல் நோக்கி உங்கள் பயிர் எப்படி எடுத்து போகிறது அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி நான் சொல்லி கொடுக்கப்படும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாய சேனல் வீடியோ பார்க்கணும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோ போகிறோம். பச்சைத்துண்டு.in இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். வெல்கம் வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். சம்பங்கி பயிர் சாகுபடி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பிரதானமாக ஒரு 8-9 மாவட்டங்களில் மிகப்பெரிய ஏக்கத்தில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்கெல்லாம் பூ மார்க்கெட் இருக்கோ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்களில் சம்பங்கி சாகுபடி அப்படிங்கிறது விவசாய மத்தியில் பெருவிழா பண்ணிட்டு இருக்கக்கூடிய பயிர்களில் முக்கியமான பயிராகும். சம்பங்கி அப்படிங்கிறது பல்லாண்டு தாவரம். ஸோ கிழங்கு வச்சு ஒழுங்காக நோய் வராமல், அழுகல் வராமல், உள்ள ரூட் அண்ட் டொமேட்டோஸ் இல்லாமல் பார்த்துக்கிட்டோம்னா ஒரு 4 வருஷம் 5 வருஷம் வரைக்கும் கூட சம்பங்கியில் அதிகப்படியான மகசூல் எடுக்க முடியும். 3 மாதம் டு 4 மாதம் 1 கிலோ 1/2 கிலோன்னு ஆரம்பிக்கிறது அப் டு 1 வருஷத்தில் ரொம்ப பீக்காக ஒரு ஏக்கராவுக்கு 150-200 கிலோ வரைக்குமே வரும். எந்த அளவுக்கு நம்ம பராமரிக்கிறோம் அப்படிங்கிற பொறுத்து 300 கிலோ 400 கிலோ எடுக்கிற அளவில் உண்டு. ஸோ அறுப்பு கருப்பு சைஸு குறையக்கூடாது, கலர் குறையக்கூடாது, நல்லா பெருவாட்டாக குவாலிட்டியாக வரணும் அப்படின்னா முக்கியமாக நம்ம போடக்கூடிய உரங்களோட அளவுகளை மாற்றணும். எப்போ எது போடணுங்கிறது தெரியாமல் நம்ம பண்ணுறது தான் பிரச்சனையும் கூட. சம்பங்கி பயிர் சாகுபடியில் நீங்கள் தொடர்ந்து நல்ல மகசூல் எடுக்கணும். இந்த 3 உரங்களை தொடர்ந்து மாற்றி ஒரு எவ்ரி 60 days ஒன்ஸ் இந்த உரங்களை மாற்றி போகிறது மூலமாக அதிகப்படியான மகசூல் எடுக்க முடியும். அந்த 3 உரங்கள் என்ன அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 2 சாப்டர் இருக்குது, மனசு வச்சுக்கோங்க. 1 அடிவரமாக கொடுக்கக்கூடிய உரங்களோட அளவு, 2வது உரங்களை திரவ வழியாக நம்ம கொடுக்கணும். இந்த 2 ஆப்ஷன் நீங்கள் சரிவராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சம்பங்கி சாகுபடியில் நல்ல மகசூல் எடுக்க முடியும். நம்பர் 1 பார்த்தோம்னா 12 over 18 அழைக்கப்படக்கூடிய 12, 11, 18 அழைக்கப்படக்கூடிய உரங்கள். இது பொறுத்த வரைக்கும் 2 கம்பெனியில் டாப்பில் இருக்கிற நல்ல குவாலிட்டியாக பார்த்தா 2 கம்பெனி உரங்கள் சொல்லலாம். 1 யாரம்ல காம்ப்ளெக்ஸ், 2வது பார்த்தோம்னா K+S நிறுவனத்தில் 12 over 18 சாயில் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற பேரில் இருக்குது. இந்த 2 நியூட்ரண்ட்டை ஏக்கராக்கு அதிகபட்சம் 20 கிலோ கொடுத்தா போதுமானது. 60 நாளுக்கு ஒரு முறை. அது கூட கால்சியம் நைட்ரேட்டே பார்த்தோம்னா போரனேட்டட் கால்சியம் ஆயில் கோட்டிங்காக இருக்கும். கால்சியமும் நைட்ரேட்டும் ப்ளஸ் போரானும் கலந்த சாயில் அப்ளிகேஷனுக்கே சில இது இருக்குது. என்னது சாயில் அப்ளிகேஷனுக்கே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட சீன் உரங்கள்லாம் இருக்குது. அது யாரால இவன் நைட்ரோபூர் அப்படிங்கிற பேரில் வரும். இல்லை நீங்கள் ட்ரிப் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஐசியில் போரானேட்டட் கால்சியம் நைட்ரேட் இருக்கும். ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். 3ஆக கொடுக்கக்கூடிய உரங்கிறது ஐசியில் இருக்கக்கூடிய பாலிசல்ஃபேட் அப்படிங்கக்கூடிய உரம். பொட்டாசியம் ப்ளஸ் CMS கலந்த இந்த உரங்கள் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நான் சொன்ன இந்த 3 உரங்களுமே கால்சியம் நைட்ரேட் வந்துடும், போரான் வந்துடும், NPK வந்துடும், ப்ளஸ் பொட்டாசியம், செகண்ட் நியூட்ரன்ஸ் கால்சியம் பண்ணி சல்ஃபர் வந்துடும். மைக்ரோநியூட்ரன்ஸ் எல்லாமே அந்த 12 over 18 கலந்து வந்துடும். இப்போ கலந்து வரும்பொழுது சரிவிகிதமான ஒரு தாவர தேவையான 16 வகையான சத்துக்களில் 13 வகையான சத்துக்கள் அப்படிங்கிறது நான் சொன்ன இந்த 3 உரங்களே கலந்து வந்துடுது. பூ பயிர்களில் பர்டிகுலராக நம்ம சம்பங்கி பயிர்கள் கிழங்கு வகை தாவரங்கள் மூலமாக வளரக்கூடியது. கிழங்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ, எந்த அளவுக்கு அடியிலேருந்து நியூட்ரன்ஸ் எடுத்துகிட்டு மேலே போகுதோ அந்தளவுக்கு தான் அதிகமான ஈக்கி சைடு லாக்கின்னு சொல்லக்கூடிய சைடு டில்லர்ஸ் நல்லா வெடிச்சு நல்லா பூ பெருவாட்டா லீனாக இல்லாமல் நல்லா பெருசாக பந்தாக பூ வரதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். நம்ம வழக்கமாக கொடுக்கக்கூடிய நம்ம யூரியா, DAP, பேக்டம்பாஸ், பொட்டாசு, அமோனியம் குளோரைடு, அமோனியம் சல்ஃபேட் இதில் இருக்கக்கூடிய ட்ரேஸ் எலிமெண்ட் சொல்லக்கூடிய மண்ணில் கரையாத இருக்கக்கூடிய தனிமங்கள் அதிகமாக போய் மண்ணில் சேர்றதுனால தான் கிழங்கு உற்பத்தி மூலமாக சைடு டில்லர்ஸ் வெடிக்க முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உருவாகுது. நான் சொல்லக்கூடிய இந்த 3 உரங்களில் பார்த்தோம் அப்படின்னா ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாதது. எல்லா கிளைமேட்டுக்கும், எல்லா வகையான pH-க்கும், சாயில் அமிலத்தன்மையில் இருந்தாலும் சரி, காரத்தன்மையில் இருந்தாலும் சரி, மத்தியமத்தன்மையில் இருந்தாலும் சரி, எல்லா வகையான pH-க்கு நகர்ந்து போய் தாவரங்களுக்கு தேவையான சத்துக்களை சரியான டைமில் நின்று ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அதிகபட்சம் 40 நாள் வரைக்கும் அப்ளை பண்ண டைம்லேருந்து மண்ணுக்குள்ளே நின்று ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ரிலீஸ் பண்ணக்கூடிய டைப் இருக்குது. இன்னொன்று பார்த்தோம்னா இந்த 3 சேர்ந்து கொடுக்கும் பொழுது பர்ஃபெக்டாக எல்லா தாவரத்தை அந்த பர்டிகுலர் இந்த பூ தாவரத்துக்கு சம்பங்கி பூ தாவர தேவையான எல்லா வகையான சத்துக்களும் இந்த 3 உரங்களே கலந்து கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஈச் ஒரு பேக் நீங்கள் கொடுக்குறது அப்படிங்கிறது அதி உத்தமம். இப்படி பண்ணுறது மூலமாக அதிகப்படியான மண்ணில் இருந்து அதிகமான சத்துக்கள் தாவரத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது அடியில் கொடுக்கக்கூடிய உரங்கள். நீங்கள் டிப்ரிகேஷன் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 3 உரங்களில் நீங்கள் 3மே பண்ண முடியாது. இது மண்ணு கொத்தி மெஜாரிட்டி பார்த்தோம்னா நம்ம இப்போ சம்பங்கி பூ வச்சுருக்கவங்களாம் தண்ணி கட்டக்கூடிய பயிர்கள் அதிகமாக வச்சுருக்காங்க. இது தண்ணி கட்டக்கூடிய முறைகளுக்கு மட்டுமே சாத்தியமான ஒன்று. இந்த 3மே சாயில் அப்ளிகேஷன் ஃபெர்டிலைசர் மண்ணோட ஒன்றா கலக்கத்தும் போது சேர்த்து போடும் பொழுது தான் அதிகமான உள்ளிழுப்பத்தின் அதிகமாக இருக்கும். ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மண்ணில் ரொம்ப நாளைக்கு இருந்து பண்ணக்கூடிய முறைகளுக்கு தான் இது சூட் ஆகும். டிப்ரிகேஷனுக்கு செட்டப் வேறு. இது டிப்ரிகேஷன் செட்டப்புக்கு சூட் ஆகாது. சப்போஸ் நான் டிப்ரிகேஷன் வச்சிருக்கேன், இல்லை நான் தண்ணி கட்டக்கூடிய பயிரை வச்சிருக்கேன், நான்
ஃபெர்டிலைசர் வந்து லிக்விடா கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா நிறைய திரவலி உரங்கள் வந்து மார்க்கெட் அவைலபிளா இருக்கு. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா வந்து பயோ 20 20 NPK மூணுமே 22% ஏக்கருக்கு 1 லிட்டர் நீங்கள் 1.5 லிட்டர் அஞ்சு கொடுக்கறது மூலமாக அதிகப்படியான உள்ளுறுப்பு திறனை வந்து பண்ணி கொடுக்கும். ரெண்டாவது பார்த்தோம்னா வந்து ரீஸ்டோர் 1 அப்படிங்கக்கூடிய ப்ராடக்ட். ரீஸ்டோர் 1ங்கிறது 10 40 20 40% பாஸ்பரஸ், 10% நைட்ரஜன், 20% பொட்டாஸ் இருக்கக்கூடிய இந்த சத்து அப்படிங்கிறது அதிகமான தூர் வெடிக்கிறதையும் பிளஸ் வந்து சத்துக்கள் கிரகிச்சு எடுத்துக்கிறதையும் வந்து ஒரு பொட்டாசை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய பேர் பார்த்தோம்னா பூவகை பயிர்களுக்கு கொடுக்க மாட்டோம். பொட்டாஸ் கொடுத்தோம்னா பூ கருகும் அப்படிங்கிற மனநிலை எல்லாத்து மத்தியிலுமே இருக்கு. பட் பொட்டாஸ் அப்படிங்கிறது ஒரு தாவரத்தில் நோய் எதிர்ப்பு திறனை தூண்டி விட்டு அதிகப்படியான மகசூல் நோக்கி கொண்டு போறதுக்கு அந்த தாவரத்துக்கு மிக முக்கியமான சத்துக்களா இருக்கு. அந்த வகையில் நம்ம நிறைய பேர் பொட்டாஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக JK41 அப்படிங்கிற பேர்ல 40% லிக்விட் பொட்டாஸ் அப்படிங்கிறது மார்க்கெட் அவைலபிளா இருக்கு. ஏக்கராக்கு 1 லிட்டர் டு 2 லிட்டர் தண்ணியில் கரைச்சி கொடுக்குறது. எவ்ரி 6 days வந்து நம்ம தண்ணியில் கொடுக்குறதும் இல்லை ஃபோலியோ ஸ்ப்ரே கொடுக்க மாதிரி தான் லிட்டருக்கு 5 மில்லி போட்டு நம்ம ஃபோலியோ ஸ்ப்ரே கொடுக்குற மூலமாக அதிகமான வெயிட் வந்து உருவாகும். இப்போ 100 சம்பங்கி பூ போட்டோம்னா ஒரு 40 கிராம் டு 50 கிராம் வருது அப்படின்னா நீங்க பொட்டாஸ் JK41 உபயோகப்படுறதுக்கு அப்புறம் 60 கிராம் டு 70 கிராமா வரது வாய்ப்பு அதிகம். அந்த வெயிட்டை உறுதி பண்றது அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய பொட்டாஸ் அப்படிங்கிறது. இந்த பொட்டாஸ் கூட மெக்னீசியமும் உள்ள மைக்ரோநியூட்ரியன்ஸும் சேர்ந்தே வந்துடும். நிறவழி உரங்கள் கொடுக்கறது அப்படிங்கிறது மண்ணுக்கு எந்த வகையிலுமே கெடுதல் ஏற்படுத்தாம முடிஞ்ச அளவுக்கு தாவரங்களோட உள்ளிருப்பு திறனை அதிகப்படுத்தி தாவரங்களோட நியூட்ரியன் அப்டேக்கிங் கெப்பாசிட்டி அதிகப்படுத்தி அது மூலமாக வந்து தாவரங்களோட செயல்திறன் அதிகப்படுத்துறது தான் இதோட வேலை. இன்னொன்று மண்ணில் போய் சேர்ந்து தனிமங்களா மண்ணுக்குள்ள இருந்து மண்ணை கெடுக்காம ஈஸியாக அப்டேக் ஆகி வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய எந்த உயிர்களுக்கும் எந்த ஒரு நச்சுத்தன்மை கொடுக்காம இந்த மாதிரி திரவலி உரங்கள் அப்படிங்கிறது தான் இனி வருங்காலங்களில் ஃபியூச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கு. நான் சொன்னக்கூடிய மொதல் 3 உரங்களை அடிவில் உரமாக கொடுத்துட்டு நான் சொன்னக்கூடிய இந்த லிக்விட்ஸ் வந்து நீங்கள் ட்ரிப்பவும் கொடுக்கலாம், இல்லை மேலே ஃபோலியோ ஸ்ப்ரே கொடுக்கலாம். அதிகமான வந்து இந்த வளர்ச்சி முன்னப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பயோகோல்டு லிட்டருக்கு ஏக்கராவுக்கு 5 லிட்டர் பயோகோல்டும் JK41 இந்த பொட்டாஸ் லிக்விடையும் கலந்து ஈவனாக கொடுத்தோம் அப்படின்னா ஒரே ஈவனாக வந்து பூ வரதை உறுதி பண்ணும். இப்போ ரேட் இருக்குது சடனாக வந்து இன்னொரு 10 நாளுக்குள்ள வந்து நல்ல ரேட்டு போகிற மாதிரி இருக்குது. இப்போ அதிகமாக சின்னதாக வந்து பூ தான் இருக்குதுன்னா பெருவாட்டா ஒரே ஈவனாக மலர்ந்து வரணும் ஆசைப்பட்டீங்கன்னா 5 லிட்டர் பயோகோல்டையும் ஏக்கருக்கு 2 லிட்டர் JK41 கலந்து நீங்கள் ட்ரிப்பில் கொடுக்கறது மூலமாக ஒரே ஈவனாக பூ வரும். அதிகமான டைமில் அதாவது பயிருக்கு எந்த வகையிலுமே வந்து சோர்வு ஏற்படுத்தாது, ரொம்ப டயர்டை ஏற்படுத்தாது அப்படிங்கிறத இது மூலமாக சொல்லி ஆசைப்படுறேன். இந்த மாதிரி சம்பங்கி பயிர் சாகுபடியில் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அதை பற்றி வீடியோ வேணும் அப்படின்னா கீழே காம்பாக்ஸ் கவனம் பண்ணுங்க. எங்கள் டீம் அதை உங்களுக்கு வீடியோ போட காத்துக்கும். இந்த மாதிரி நிறைய விவசாய சம்மந்தப்பட்ட தகவல் மறக்காமல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.